கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நாம் கேட்டது போல ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய இது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக எண்ணப்படுகிறான். அப்படி என்றால் குற்றவாளி அல்ல, அவன் நிரபராதி, தேவனுக்கு உகந்தவனாக மாறுகிறான். இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாவது என்பதை விளக்குவது தான் ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் பெரிய புரட்சிகளையே கிறிஸ்தவ உலகத்துல உண்டாக்கினது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். தமஸ்குக்கு போற வழியிலே அவன் சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியக்காரராக அப்போஸ்தலன் ஆகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறப்ப பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு பவுல் தன்னோடு கூட உள்ள உடன் ஊழியர்களோடு சேர்ந்து பல மிஷனரி பயணங்களை மேற்கொள்ளுகிறார். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறப்ப 1ஆம் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3ஆம் மிஷனரி பயணம், அடுத்த ரோமாபுரி பயணம், இதெல்லாம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதலாம் மிஷனரி பயணம் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. அந்த பயணத்துல அவர் பல இடங்களுக்கு விசிட் பண்ண சுவிசேஷத்தோடு அவரோடு கூட பவுலும் பர்னபாவும் சேர்ந்து செல்வதை பார்க்கிறோம். அதுல அவர் விசிட் பண்ண இடம் தான் கலாத்தியா என்கிற நாடு. அந்த கலாத்தியா என்கிற நாட்டுக்குள்ள தெர்பே, லிஸ்திரா, ஐகோனியம் இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் வரும் அந்த முதலாம் மிஷனரி பயணத்துல. அங்கே அநேகர் பவுல் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இதை நீங்க இந்த பைபிளுக்கு பின்னால ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்ல பவுலுடைய ஊழிய பயணம் என்கிறத பாத்தீங்கன்னா அந்த முதல் மிஷனரி பயணத்துல கலாத்தியா நாடு, அதுல உள்ள சின்ன சின்ன நாடுகள் வருகிறதை பார்க்க முடியும். கலாத்தியா நாட்டுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய சிறு சிறு பட்டணங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே, மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். யூதர்களிடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் இருந்தது, அதே போல புறையினத்தவர்களாலே பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 13, 14ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியில் இருந்து ஆரம்பமாகும். சைப்ரஸை விட்டுவிட்டு, சீப்ரு தீவை விட்டுவிட்டு அவர்கள் கலாத்தியா நாட்டுக்குள் போவார்கள். சோ அங்கே உள்ள ஊழியம், அங்கே சபை ஆண்டவர் பவுல் மூலமாக ஸ்தாபித்தார். அதுதான் அவருடைய முதல் ஊழிய பயணம். பவுல் ஊழியம் செய்து சபைகள் அங்கு ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார், ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். பவுல் போன பிறகு அங்கு தவறான உபதேசத்தை போதிக்கக்கூடிய கள்ள போதகர்கள் வருகிறார்கள். முக்கியமாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசித்தால் போதாது, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலம் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்றும் அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அவர்கள் பிரசங்கிக்கிறதுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். மேற்போக்காக பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று தானே சொல்லுகிறார்கள், மோசேயினுடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் தானே சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லவில்லை. மோசேயின் பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டால்தான், விருத்த சேதனம் பண்ணினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வது, இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல என்று தவறாக உபதேசிக்கக்கூடிய அநேகர் கலாத்தியா நாடுகளில் உள்ள சபையை கலக்கி கொண்டிருந்தார்கள். அப்ப தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன என்பதும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதையும் வலியுறுத்தி எழுதினதுதான் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம். இதை ஞாபகத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை விருத்த சேதனத்தை பற்றி பேச மாட்டோம், இல்லாவிட்டால் மோசையினுடைய இதை பற்றி பேச மாட்டோம், வேறு அநேக காரியங்களை சொல்லுவோம்.
வேற ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வேற அநேக காரியம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நிறைய காணிக்கை கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், நன்மையான காரியங்கள் செய்யணும், இப்படி பல காரியங்களை சொல்லி இதனால்தான் ரட்சிக்கப்படுவோம் என்று யாராவது பிரசங்கித்தால் அவர்கள் மறைமுகமாக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்கு போதுமானவர் அல்ல என்று பிரசங்கிக்கிறார்கள். அதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே இது இந்த காலகட்டத்திலும் பொருந்தும். இது நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த கலாத்திய நிருபத்தை நம்ம இப்ப வாசித்து தியானிக்க போகிறோம். அருமையான நிருபம். இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை இன்னும் வளர்த்திக் கொள்வதற்கு, அவர் தந்திருக்கக்கூடிய ரட்சிப்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இந்த கலாத்திய நிருபம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பவுல் தன்னுடைய அனுபவங்களையும் இந்த பகுதிகளில் சிலவற்றில் எழுதியிருக்கிறார். அதுவும் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். பவுல் எழுதின நிருபங்கள்ல முதலாவது எழுதின நிருபம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் தான். இதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் படிப்பது நலமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், பரிசுத்த வேதாகமத்துல கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பக்கம் 257. முதல்ல பவுல் தான் எப்படி தன்னை யார் இந்த ஊழியத்திற்கு இல்லாவிட்டால் அப்போஸ்தலனாக நியமித்தது என்பதை அவர் ஆணித்தரமாக இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுலயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். முதலாவது பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாய் இருக்கக்கூடிய பவுல், நான் எப்படி இந்த அப்போஸ்தல பட்டத்தை பெற்றேன், இந்த ஊழியத்தை நான் எப்படி பெற்றேன் அப்படின்னு முதல்ல அவர் தன்னுடைய அந்த அப்போஸ்தல அதிகாரத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனால் அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மனுஷன் மூலமாகவும் அல்ல, வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட், மனிதன் ஏற்படுத்தின ஏஜென்ட் மூலமாகவும் அல்ல. நான் எப்படி அப்போஸ்தலன் ஆனேன்னா இயேசு கிறிஸ்துவினாலும், அப்புறம் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். இந்த அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன். நமக்கு தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிகர்த்தராக நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல நிலைமைகள்ல நாம் தேவனை அறிகிறோம். அவருடைய வல்லமையான செயல்கள் மூலமாக நாம் தேவனை அறியக்கூடிய வாய்ப்பு பழைய ஏற்பாடு படிக்கிறப்ப நமக்கு தெரியுது. நாம் எங்களுடைய தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் அப்படி என்ன சொல்லுகிறப்ப மற்றவர்களும் சொல்லுவார்கள், எங்களுடைய கடவுளும் அப்படித்தான் என்று சொல்லுவார்கள். இப்படி நாம் சொல்லுகிற எல்லாவற்றிற்கும் சரி சமமாக மற்றவர்களும் தங்களுடைய தெய்வத்தை சொல்லுவார்கள். ஆனால் இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினவர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன். நீங்க பைபிள்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் இதுல நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல அப்போ பேதுரு சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். என்னன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம், 20-21. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருப்பதற்கு தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார். இப்ப நாம் எந்த தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை விசுவாசிக்கிற உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவனை விசுவாசிக்கிறோம். இதை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. இந்த குணம் வேறு எந்த தெய்வங்களுக்கும் கிடையாது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆபிரகாம் எந்த தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டன்னு சொல்றப்ப அவர் எந்த தேவனை விசுவாசித்தான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நம்முடைய தேவன் யார்? ஆபிரகாம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசித்தார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், அது அவருடைய அனுபவம் கூட. ஆபிரகாம் இடத்துல போய் கேட்போம், நீங்க எந்த தேவனை விசுவாசித்தீர்கள்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசித்தார். அவர் சொல்லுவாரு, எனக்கு 100 வயதாக இருந்தது, என்னுடைய மனைவிக்கு 90 வயதாக இருந்தது, என்னுடைய சரீரமும் செத்து போய்விட்டது, மனைவியினுடைய கர்ப்பமும் செத்து போய்விட்டது. அந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வார்த்தையின்படி எனக்கும் என்னுடைய மகனுக்கும் செத்துப்போன எனக்கும் என் மனைவிக்கும் செத்துப்போன சரீரத்திலிருந்து ஒரு உயிரை ஏற்படுத்தினார். அவர்தான் ஈசாக்கு. ஆகவே நான் விசுவாசிக்கிற தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். நாம் எந்த தேவனை விசுவாசிக்கிறோம்? எந்த மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின தேவனை விசுவாசிக்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? எப்படி அவர் அப்போஸ்தலன் ஆனார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவனாகும். மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவன். இது நம்முடைய தேவன். வேதத்திலே சொல்லப்பட்ட தேவனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவன். அதை அடித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் கலாத்தியர்கள் நிருபத்தில். அதான் மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான். அநேகருக்கு ஒரு கேள்வி, பவுல் அப்போஸ்தலனா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி சென்று விட்டார். யூதாசுக்கு பதிலாக இன்னொருவர் தெரிந்தெடுக்கப்பட்டார், அவருக்கு பேரு மத்தியா. அப்ப அப்போஸ்தலர்கள் 13 பேரால அப்ப பவுல் சேருவாரா என்ற கேள்வி எல்லாம் உண்டு. இவர்கள் எல்லாரும் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், இல்லாவிட்டால் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அதை குறித்து நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு இவர்களுடைய அப்போஸ்தல பட்டத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையாக நாம் அறிக்கை பண்ண வேண்டிய அப்போஸ்தலர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க படித்து பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனா, மத்திய அப்போஸ்தலனா அப்படின்னு யார் அப்போஸ்தலர் என்பதை குறித்து வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறப்ப நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். தேவன் அனுப்பினவர் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆகவே நாம் அறிக்கை பண்ண வேண்டிய அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. லூக்கா 6:13. லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் எல்லாம் they were named after apostles. அவர்கள் அப்போஸ்தலர் பெயரிடப்பட்டவர்கள். ஆனால் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க. ஏன்னா அவர்தான் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். மீதி எல்லாம் பேர் கொடுக்கப்பட்டவர்கள் தான், பட்டப்பெயர் மாதிரி. அன்னைக்கு கிறிஸ்தவத்துல அந்த ஒரு தர்க்கம் அது நடைபெற்றிருக்கு. அது நமக்கு தேவையில்லாத தர்க்கம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அழகான டைட்டில். அப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் ஆவதற்கு எந்த மனிதனும் காரணம் அல்ல, மனிதன் மூலமாகவும் நான் ஆகவில்லை, முழு காரணம் இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். 2வது வசனம். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. என்னோடு கூட இருக்கக்கூடிய சகோதரர் எல்லாரும், ஒருவேளை பர்னபா எல்லாம் இருக்கலாம்,
மற்றவர்கள் இருக்கலாம். அதனால என்னோடு கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுறாங்க. கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள், ஒரு சபைக்கு அல்ல, கலாத்தியா நாட்டில் இருக்கக்கூடிய சபைகள், பல சபைகள் அங்க இருந்தது. அந்த சபைக்கு எல்லாம் சேர்த்து எழுதுகிறார். ஏனென்றால் எல்லா சபையிலையும் ஒரு தவறான உபதேசம். ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் போதாது, மோசையினுடைய பிரமாணங்களை கை கொண்டால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் விருத்த சேதனம் பண்ணினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற போதனை அதிவிரைவாக பரவி கொண்டிருக்கிறது. மறைமுகமாக என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து மட்டும் நம்முடைய ரட்சிப்புக்கு போதாது என்று சொல்லுகிறார்கள். சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷம் மட்டும் நம்முடைய ரட்சிப்பை கொண்டு வராது என்று சொல்லுகிறார். இது நம்ம சாதாரணமாக படிக்கிறப்ப இதனுடைய சீரியஸ்னஸ், தீவிரம் நமக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பும் அவரை சரியாக அழைந்த பொழுதுதான் மறைமுகமாக இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தகுதியற்றவராக சொல்லுகிறார்கள் என்று தெரியும். தகுதியற்றவர்களாக சொல்லுகிறார்கள் என்று தெரியும். இதை நான் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறப்ப நாம் சொல்ல வேண்டிய பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லணும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது சொன்னா, அந்த ஆலயத்துக்கு போனேன், அந்த சபைக்கு போனேன், அங்க ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுவதற்கு ஜோம் பண்ணேன், ரட்சிக்கப்படுவதற்கு காணிக்கை கொடுத்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு சில சடங்குகளை நான் செய்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லுகிறவளெல்லாம் அந்த நபர் சொல்லக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல. He is insufficient for my salvation. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப தீவிரமான ஒரு இது. நீங்க ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிங்க. Acts 15 படிச்சு பாருங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல், பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க, அதாவது மிகுந்த தர்க்கம். ஒரு தேவ மனுஷன் பவுல் மிகுந்த தர்க்கம் பண்ற அளவுக்கு இது என்ன, அது பெரிய சீரியஸ். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படணும்னா மோசேயின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ண, அப்படின்னா என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து வேண்டாம் வேண்டாம் நம்முடைய ரட்சிப்புக்கு. அதனாலதான் மிகுந்த தர்க்கம் உண்டாயிற்று. அதை சீரியஸா எடுக்கணும். அந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம் வேணும். சிலவங்க சாட்சி சொல்லுவாங்க, தன்னுடைய ரட்சிப்பை குறித்து சாட்சி சொல்லுகிறப்ப இயேசு கிறிஸ்துவே பார்க்க முடியாது அந்த இடத்துல. கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படல், அவருடைய உயிர்த்தெழுதல், சுவிசேஷமே இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? அப்ப என்னன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள், அவர் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை நம்மால சகித்துக் கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு அவசியம். அப்ப கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு, ஏன்னா இதான் பிரச்சனைங்க. கலாத்தியா நாட்டில் பல சபைகள் இருந்தது. தெர்பே, லிஸ்திரா, ஐகோனியம், இப்படிப்பட்ட நிறைய இடத்துல சபைகள் இருந்தது என்பதை நாம் அந்த மேப்ல பார்த்தோம்னா தெரியும். கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு எழுதுறதாவது முதல்ல வாழ்த்து சொல்றார். 3வது வசனம், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பாருங்க, பிதா அப்புறம் கர்த்தராகிய இயேசு. சிலவங்க கேட்பாங்க, பரிசுத்தாவியர் எங்க இருக்கிறார்? பரிசுத்தாவியர் பவுலுக்குள்ள இருக்கிறார். அவர் எழுதுறாரு பாருங்க, ஆவியானவரை கொண்டுதானே இது எழுதப்பட்டது. இங்கே நான் பரிசுத்தாவியரை போடவில்லை. எழுதுறது ஆவியானவர் தான், பவுலை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் புரிந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இது பொதுவான ஒரு வாழ்த்துதல். இப்படி சொல்லிட்டு தேவன் நமக்கு செய்த மிக உன்னதமான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன காரியம் பாருங்க, 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்ச
பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப மோசம் அப்படின்னு இல்ல, இந்த உலகத்தில் உள்ள சிஸ்டம் ரொம்ப மோசம். அது நம்மை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி இருக்கிறது. தேவனை விட்டு இந்த பொல்லாத பிரபஞ்சம் தேவனை விட்டு நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்கிறது. சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு எதிராக இருக்கிறது இந்த பொல்லாத பிரபஞ்சம். ஏன் பொல்லாத பிரபஞ்சம் என்று பெயர் வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால இது என்னன்னா இந்த பொல்லாத உலகம், பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுடைய இன்ஃபுளுன்ஸ் இந்த உலகத்துல ரொம்ப அதிகம். அதனால இது பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் என்று சொல்லுகிறப்ப, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறப்ப 3 சக்திகள் அதிகமா வேலை செய்துட்டு இருக்கு. உலகம், மாமிசம், பிசாஸ். உலகம், மாமிசம். அதுல என்னன்னா அந்த பிரபஞ்சம் என்று உலகம் சொல்றப்ப 3 காரியங்கள் பயங்கரமா செயல்பட்டு இருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் நினைக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறப்ப இதெல்லாம் பைபிள் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட்செல்ஃப் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னா அது மக்களை சொல்லுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் 3 காரியங்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது. இந்த உலகம் எதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னா கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதுதானே ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் விழுவதற்கு காரணம் இந்த 3 இருப்பாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் சோதிக்கிறப்ப இந்த 3ஐயும் கொண்டுதான் அவரை சோதிப்பார். அதை நம்ம பார்க்கிறோம். இப்பிரபஞ்சம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. ஏன்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இந்த 3 நல்லா விளையாடிட்டு இருக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதை வைத்துதான் மனிதன் இன்றைக்கு பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். தேவனை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு என்ன செய்தார பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அப்ப பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல தேவ சித்தம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 4வது வசனம் படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அது நம்ம அதுல பார்த்தோம். இங்க 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததற்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினிலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராக பரலோகத்துக்கு சென்று ஆண்டவர் தேவனிடத்துல போய் ரெக்கமெண்ட் பண்ணல. எப்படி நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு யாரும் போய் பரலோகத்துல ஏறி தேவனிடத்துல பிரேயர் பண்ணல. தேவன் சித்தம் கொண்டார். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எபேசியர்களின் நிருபத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம யாரும் பரலோகத்துக்கு போய் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணவில்லை. கிறிஸ்து மரித்த பிறகு நாம் பாதாளத்தில் போய் அவரை ஏறி வர பண்ணவில்லை. தேவனே சித்தம் கொண்டார் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனது அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இதை புரிந்திருக்க வேண்டும். பாருங்க, அது தேவனுடைய உள்ளத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தத்தை அறிந்த குமாரனாகிய கிறிஸ்து நம்மை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அது எப்படி? தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல்னால நமக்கு கிடைப்பது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். அப்படின்னா பொல்லாத பிரபஞ்சம்னா அது ஞாபகத்துல வைத்திருக்கு. எதுன்னு? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதுதான் நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுது. அது ரொம்ப தேவ சித்தம். நம்முடைய ரட்சிப்புல தேவ சித்தம் தான் முக்கியம். நாம் விரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் விரும்புவதற்கு முன்பாக நாம் விரும்பவே இல்லை. பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு அதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் சொல்றாரு, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இதுல முதல்ல உள்ள அந்த இதுல முன்னுரையை முடித்து விட்டு இப்ப கலாத்தியர் பக்கம் அவர் திரும்புறார். இத வந்து கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு வாசிப்பாங்க. வாசிக்கிறப்ப அவர் டைரக்டா பேசுறாரு. இந்த நிறுவனம் வாசிக்கப்படும் மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு செய்தி என்ன? இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி. 6வது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுலே ஆச்சரியப்படுறாரு. கஷ்டப்பட்டு லிஸ்திரா, தெர்பே, ஐகோனியம் போன்ற இடங்களில போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்து அங்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அநேகர் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி அவரை விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு எப்படி இந்த அழைப்பு வந்தது? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை. தேவன் கிறிஸ்துவில் உள்ள கிருபையை கொண்டு நம்மை அழைத்தார். இல்லட்டா தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைத்தார். அவருடைய தகுதியின் அடிப்படையில் இல்ல. கிருபைக்கு எதிர்பதம் வந்து கிரியை. அவர்கள் ஏதோ நல்லவர்களாக இருந்ததுனாலேயோ வல்லவர்களாக இருந்ததுனாலேயோ கேட்டதுனாலே அல்ல. இயேசு கிறிஸ்துவுள்ள கிருபையினாலே அழைத்திருக்கிறார். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்வாரு. 15வது வசனம், அதே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆக்சுவலா பவுலுடைய ஊழியத்துல வந்து அநேக மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் எந்த மனிதர்களையும் பவுல் புகழ்ந்து சொல்ல மாட்டார். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா அங்குதான் பவுலை கர்த்தராகிய இயேசு சந்திக்கிறார். பவுலே பவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்ற. நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு அனனியா வருகிறார். அனனியா விட்டதான் பவுல் அறிமுகப்படுத்த பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பர்னபா வருகிறார். அவர்களை எல்லாம் உயர்த்தி செல்வதெல்லாம் பவுலுடைய வேலை. எனக்கு பர்னபா உதவி செய்தார், அனனியா உண்மையாகவே செய்தார்கள். கர்த்தர் அதுக்கு செய்வதற்கு அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் தன்னுடைய அழைப்பை குறித்தோ தன்னுடைய காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறப்ப, தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, தேவ கிருபைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இதை நான் புரிந்திருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தாயின் வயிற்றில இருந்த தேவ கிருபையினாலே அழைத்தார் என்றுதான் சொல்வார். அதே போலதான் நம்ம இல்லையா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்மை தேவன் கிருபையாக அழைத்திருக்கிறாருங்க. கிருபையாக அழைத்தார். அதனால மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பவுல் வந்து அதிகமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன், தேவ மனுஷன். எல்லா அப்போஸ்தலர்களை விட, எல்லா ஊழியக்காரர்களை விட
அதிகமாக ஊழியம் செய்த மனிதன். அந்த மனிதனிடத்துல போய் கேளுங்க, நீங்க இவ்வளவு பாடுபட்டு ஊழியம் செய்தீர்களே, இதற்கு காரணம் என்ன? யார் காரணகர்த்தான்னு கேட்டு அவர் என்ன சொல்லுவாரு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க, அவர் எல்லாத்துக்கும் நான் எல்லாரையும் விட அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆயிலும் நான் அல்ல, நாட் ஐ, என்னுடனே இருக்கக்கூடிய தேவ கிருபை என்று சொல்கிறார். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். எதற்கும் கர்த்தருடைய கிருபையை சொல்லுதல், காண்பித்து, எல்லாம் தேவ கிருபை. நமக்கு சில படிப்பு அறிவு எல்லாம் இருக்கலாம், ஞானம் படிப்பெல்லாம் இருக்கலாம். ஆனா தேவனுடைய காரியத்துல வருகிறப்ப தேவனுக்கு தேவ கிருபையை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். ரவிக்குமார், நீங்கள் எப்படி பைபிள் ஸ்டடி எடுக்கிறீர்கள், எப்படி படிக்கிறீர்கள், என்ன படித்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா உங்க மெத்தேடு என்னன்னு கேட்டா ஒரு மெத்தேடு இல்லை, தேவ கிருபை. தேவ கிருபை, இதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. தேவ கிருபை. எபேசியர்கள் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, ஊழியமா அது தேவ கிருபை, எல்லா கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அது கிறிஸ்தவர்கள் தேவ கிருபையை மறந்து விடக்கூடாது. கிரேஸ் ஆஃப் காட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதர்களை புகழ்ந்து பேசுவது, மனிதர்களை உயர்த்தி பிடிப்பது, திறமைகளை உயர்த்தி பிடிப்பது. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் அதனால நான் ரொம்ப பேசுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவ கிருபை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாரு. பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. கிருபையினாலே சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. என்னுடைய திறமையினால நான் ஊழியக்காரன, எனக்கு அந்த நல்ல சாமர்த்தியம் இல்லை, கிருபையினாலே நான் இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை பற்றி கூட பேசல. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். இப்ப கலாத்திய சபையாருக்கு எழுதுறாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, கிருபையினாலே உங்களை அழைத்தாருங்க. நீங்க ஜெபம் பண்ணதுனாலயோ, நீங்க ரொம்ப பக்திவான்களாக இருந்ததுனாலயோ அப்படி அல்ல. தேவன் உங்கள் மீது கிருபை கொண்டு கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது, கிருபையினாலே கர்த்தர் அவர்கள் அழைத்ததை எல்லாம் மறந்து இப்ப வேற ஒரு சுவிசேஷத்துக்கு போயிட்டாங்க பின்னால. அப்ப வேற சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ஆபத்தான ஒரு இது. பவுல் ஆச்சரியப்படுகிறார் இல்லையா? ஆனா நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உண்டு. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான். வேற நிறைய இடத்துல சுவிசேஷ கூட்டம் என்ற தலைப்பு இருக்கும், ஆனா செய்தி கேட்டீங்கன்னா அங்கே சுவிசேஷம் இருக்காது. பைபிள்ல தான் பேசுவாங்க, ஆனா சுவிசேஷ கூட்டம்னு போட்டிருப்பாங்க, சுவிசேஷம் இருக்காது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. வேற சுவிசேஷமே கிடையாது, ஒரே சுவிசேஷம் தான். ஆனா சிலர் என்ன பண்ணுகிறாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல, உங்களுக்கு இதை கலகப்படுத்துவதற்கு. சுவிசேஷம் அப்படின்னா சுருக்கமா நம்ம சொல்லுவோம் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். முதல் 3 வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்ப சுவிசேஷம் எதுங்க? ஒரே சுவிசேஷம் தான், வேற சுவிசேஷமே கிடையாது. ஆனா சுவிசேஷம் சொல்லுவாங்க, ஆனா அது சுவிசேஷம் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் அடைந்ததும் பிரதானமாய் உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால் அப்படின்னு சொல்றாருல. இந்த சுவிசேஷத்தை கை கொள்ளுவது விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறார். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீண். நீங்கள் விசுவாசியாமல் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதும் ரட்சிக்கப்பட்ட நம்பிக்கொண்டிருப்பதும் ஏமாற்றத்தை அளிக்கும். அப்ப அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதான் சுவிசேஷம். அதுல பாருங்க, இயேசு நமது பாவங்களுக்காக மரித்தப்படல, கிறிஸ்துவானவர். அதுதான் பெரிய பாயிண்ட்ங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த வேளையில அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. நீங்க யூதர்கள் மத்தியில இயேசுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க தச்சனுடைய ஒரு மகன் அப்படிம்பாங்க, மரியாளுடைய மகன், யோசேப்பினுடைய மகன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. கிறிஸ்து நமது பாவத்திற்காக, எனது பாவத்திற்காக வேத வாக்கியங்களின்படி சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற போதுதான் ரட்சிப்பு உண்டாகிறது. இதைத்தான் பவுல் அங்கே பிரசங்கித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவரு அழகாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரியம் அப்படின்னா, இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க என்னது நான் தீர்மானித்தேன் சொல்றார். ஏன்னா அவர் சுவிசேஷம் சொல்ல போறப்ப அதானே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவர், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்பட, அவருடைய உயிர்த்தெழுதல், அதுக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கு. அதான் சுவிசேஷம், தி காஸ்பல். இதை விட்டுட்டு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய சுவிசேஷம் சொல்றாங்க. ஆனா நீங்க 1 மணி நேரம் செய்தியில சுவிசேஷமே வராது. ஆனா பைபிள்ல தான் பேசியிருப்பாங்க சுவிசேஷம். அதான் அவர் சொல்றாரு. இதை கலாத்தியர்ல படிச்சு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக. இல்லையா? சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாரு சிலுவையில் அறையப்பட்டார்னா, நீங்க அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தண்ணியை திராட்சரசமாக்கினார், குஷ்டரோகியை சுத்தப்படுத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அவர் தேவகுமாரன், அவர் கிறிஸ்து என்பதை இந்த அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் மனிதனுக்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, சாத்தானிடத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக இப்படிப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து வேத வாக்கியத்தின்படி என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், சிலுவையில அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தி தான் பவுலுக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட செய்தி.
நீ 1 Corinthians 15 பாத்தீங்கன்னா தெரியும். பிரதானமாய் சொல்ல விரும்புகிற நான் பெற்றதும் பிரதானமாக உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால், இதை விசுவாசியாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லாவிட்டால் என்று சொல்லிக் கொண்டிருப்போமால் அந்த விசுவாசம் வீண். கர்த்தர் வருகிறப்ப ஒளியாகிறோம். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே. இந்த சுவிசேஷத்திற்காகத்தான் பவுல் பாடுபட்டார். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பு, இதுதான் சுவிசேஷம், வேற எந்த சுவிசேஷமும் அல்ல. இந்த சுவிசேஷத்தை பவுல் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிப்பு எப்படி வந்தது? நான் பாவி என்று உணர்ந்தேன். என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார் என்று நான் விசுவாசித்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை சொல்ல வேண்டும், அதை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிங்க. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசித்து பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசுவை இல்லையா, இயேசுவை கர்த்தர் என்று உன் வாயினாலே அறிக்கை சொல்றது. கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்தல். இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்ல, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பினார். அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து எதற்கு மரிக்க வேண்டும்? என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக. எதற்கு அவர் சிலுவையில மரிக்கணும்? என்னுடைய அக்கிரமத்திற்காக. சோ அது அவரை கர்த்தர் என்று வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். என்னுடைய இருதயத்திலே விசுவாசிக்கணும். எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவையில மரித்தார், அவரை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும். என்னது? இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். இயேசுவை இயேசு என்று சொல்றது இல்லை, இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஜீசஸ் தான் இல்லையா? ஜீசஸ் அவர் கொடுத்த பேரை வச்சுதான் சொல்றாங்க. இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுதல், அறிக்கையிடுதல், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலதான் ரட்சிப்பு உண்டானது. இதைத்தான் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம். இப்ப பவுல் கலாத்தியா நாட்டுல ஊழியம் செய்துட்டு மற்ற இடங்களுக்கு போகிறப்ப கள்ள போதகர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வேற இந்த சுவிசேஷம், பவுல் சொன்னது சுவிசேஷம் கிடையாது, வேற சுவிசேஷம் இருக்குது, நீங்க மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணும், இல்லாவிட்டால் அந்த இது விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவர் தருகிற ரட்சிப்பு போதுமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமா அதான் செய்தி. என்ன நடக்குது பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சிலவங்க சாட்சி உள்ளதை கேட்டிருக்கிறேன். எப்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அம்மையா எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? எனக்கு நிறைய நோய் வந்ததுங்க, பக்கத்தில் உள்ள பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, அதனால சுகம் கிடைச்சது, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் சாட்சி. நிறைய சாட்சி கேட்கலாம். எனக்கு பொருளா கஷ்டம் இருந்தது, அப்படி நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க, நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் கஷ்டத்தை நீக்கினார், நான் ரட்சிக்கப்பட்டேன். போ, இப்படி சொல்லக்கூடிய சாட்சிகள் இருக்குல்ல. சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற சுவிசேஷத்தை கொண்டு சொல்றாங்க, மனதா இருக்க வேற அல்ல. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர்த்து ஒருவேளை அப்போஸ்தலர்களோ இல்லாவிட்டால் வேறொரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். 8வது வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது
வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சாபம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இல்ல அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்காத சுவிசேஷம். அப்புறம் ஒருவேளை ஒரு தூதன், வானத்துல இருந்து ஒரு தூதன் வந்து இல்ல 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 இப்ப சுவிசேஷம் மாத்திடுவோம் காலத்துக்கு ஏற்ப அப்படின்னு சொன்னாலாவது அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அது பெரிய சாபம். என்ன அது புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கிக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போஸ்தலர் பிரசங்கித்து நாங்கள் பிரசங்கியாத சுவிசேஷத்தை, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, பவுல் நினைக்கலாம், என்னையா ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு வேத வாக்கியங்கள் சாட்சியா இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொன்னா யூதர்கள் எல்லாம் அவரை எறிகிறாங்க. எப்படி கிறிஸ்து பாடுபட முடியும், எப்படி கிறிஸ்துவுக்கு மரணம் வரும் அப்படின்னு போற இடங்கள்லாம் யூதர்கள் துரத்துகிறார்கள். ஒன்னாவது நினைச்சிருக்கலாம், இந்த சுவிசேஷத்தினாலதானே இவ்வளவு பாடு வருது, அதனால கொஞ்சம் சுவிசேஷத்தை மாத்தி சொல்லிடுவோமே. நான்களாவது வேறொரு தூதனாவது வானத்திலிருந்து வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நாம் விசுவாசிக்கிற சுவிசேஷம் எது? அப்போஸ்தலர் பிரசங்கித்த பிரகாரம் சுவிசேஷத்தை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஞாபகத்தில் நாம் வைத்து, கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார் என்று விசுவாசித்து அவரை நான் ஏற்றுக்கொள்கிறப்ப எனக்கு ஏற்படுகிறது தான் பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, நித்திய ஜீவன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதுங்க சபிக்கப்பட்டவர். இப்ப பவுல் வேதனையோட சொல்றார், ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட இடம். 9வது வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். மறுபடியும் நான் சொல்றேங்க, அந்த பிரசங்கிமார்களை பார்த்து அவன் சபிக்கப்பட்டவன், இதெல்லாம் கடினமான ஒரு வார்த்தை. வேறொரு சுவிசேஷ பிரசங்கம் பண்றான். நான் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறப்ப என்ன சில வேளையில தனி நபர்களை சந்திப்பதற்கு அழைத்து செல்வார்கள். அப்படி போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னிடத்துல சுவிசேஷம் சொல்ல சொல்லுவாங்க. நான் அப்ப அவங்கள்ட்ட சொல்லுவேன், அப்ப நான் என்ன அழைத்து சென்ற நீங்களே இந்த சுவிசேஷம் சொல்லலாமே அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனா இந்திய தேசத்திலிருந்து ஒருவர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வந்தவரும் அதே சுவிசேஷம், அதைத்தான் சுவிசேஷமாக சொல்கிறார் என்பது கேட்கிறவர்களுக்கு தெரியும். ஒரே சுவிசேஷம் தான் உண்டு, அதனால நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, இன்னொருத்தரை கூட்டி சுவிசேஷம் அவன் வேற கதை சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் வேற விதமா சொல்லிட்டு இருப்பாரு. அது என்ன சுவிசேஷம்? ஒரே சுவிசேஷம் தான். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அங்குதான் நம்முடைய ரட்சிப்பே இருக்கிறது. மற்றபடி நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பவுலுக்கு வந்து ஒரு இது, யாரை திருப்திப்படுத்துவது? பெரும்பான்மையானவர் வேறே சுவிசேஷம் சொல்லுகிறப்ப நானும் அந்த வழிக்கு போயிடலாமா, ஏன்னா என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்களே இல்லை அப்படின்னு அவர் கேட்கிற, நான் யாரை திருப்திப்படுத்துவது? 10வது வசனம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. புரியுதுங்களா? இப்ப எந்த சுவிசேஷத்தை, இப்ப பெரும்பாலானவர்கள் வேற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, ஆனா வேற சுவிசேஷம் கிடையாது. ஆனால் தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்துவானவர் பாடுபடவும் மரிக்கவும் உயிரோட எழும்பவும் வேண்டும், அதில் தான் சுவிசேஷம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் எல்லாம் யாருக்கு பின்னால போறாங்க? வேறே சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறார். அதனால யாரை திருப்திப்படுத்துவது? மனிதனையா தேவனையா?
ஒரு பிரபலமான ஊழியக்காரத்துல என்னுடைய நண்பர் கேட்டார், உங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கான ஆட்கள் வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்ட அவர் சொன்னாரா, சுவிசேஷத்தை சொன்னால் ஜனங்கள் வரமாட்டார்கள். அப்புறம் சொன்னாரா, அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு. இல்லையா? அது ரொம்ப சங்கடமான ஒரு இது இல்ல. முடிவு என்னது? அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அதாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் போதிப்பதா, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாரம் போதிப்பதா, தவறானதை சொல்லிக் கொடுப்பதா, இல்லாவிட்டால் தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லுவதா? எது அப்படி கேட்கிறப்ப, மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் என்ன இல்ல ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டான். கர்த்தருடைய வசனத்தை தேவன் விளம்பினதை எடுத்து சொல்வதுதான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுடைய வேலை. சொப்பனங்கள் இதெல்லாம் நிறைய என்ன சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். மனுஷனை பிரியப்படுத்த விரும்ப ஊழியக்காரனா இல்ல. இந்த கூட்டத்துக்கு போனா இப்படி பேசணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல, தேவனை பிரியப்படுத்துறது தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். மனிதர்கள் நிராகரிக்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம் இன்றைக்கு அநேகருக்கு அது கேட்பதற்கு அநேகருக்கு இல்ல. வேற சுவிசேஷம் நிறைய காஸ்பல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற சுவிசேஷம் என்கிற சுவிசேஷம் வேற கிடையாது. ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. இந்த 11-12 இந்த சுவிசேஷத்தை பவுல் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? எங்கிருந்து பெற்றார்? 11வது வசனம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் மனிதன் கண்டுபிடித்தது அல்ல, மனுஷன் கண்டுபிடித்ததும் அல்ல, மனுஷனுடைய கல்விச்சாலையை கற்றுக் கொடுத்ததும் அல்ல. பவுல் கற்றுக்கொண்டது கமாலியுடைய பாதத்துல கற்றுக்கொண்டதும் அல்ல சுவிசேஷத்தை. இல்லையா? அதான் சொல்லப்படுறது. இது சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் சகோதரரை என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். யாரு? நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு நினைச்சுதான் வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தி கொடுத்துதான் சுவிசேஷம். அவர் மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, மனிதனிடத்தில் கற்றதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த இதுல 1ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 16வது வசனம் படிங்க. 16வது வசனம். நம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இப்ப தேவன் ஒரு திட்டம் வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் பவுல் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்கு முன்பாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது, அப்ப குமாரனை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக குமாரனை பவுலுக்குள் வெளிப்படுத்த தேவன் சித்தம் கொண்டார். வெளிப்படுத்தி கொடுக்கிறார். குமாரன் யாரு, அவர் என்ன செய்தார் என்பதை பிதாவாகிய தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்த, அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில குமாரனாகிய கிறிஸ்துவை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறார். அவர் மனிதனிடத்தில் கற்றதும் அல்ல, மனுஷன் மூலமாக பெற்றதும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றது. இன்னைக்கு பல சோகால் காஸ்பல் சொல்றாங்க, பல சுவிசேஷங்கள் இருக்குல்ல, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றாங்க, அப்புறம் என்னது ஹீலிங் காஸ்பல் சொல்றாங்க, என்னெல்லாமா, அப்புறம் லிபரல் இதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனிதன் தேவனிடத்தில் தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். உறுதியா சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு எதனாலே வந்தது? சுவிசேஷத்தை. அந்த சுவிசேஷம் என்றால் என்ன?
நான் பாவி என்று உணர்ந்து கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறப்ப நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. மற்றபடி நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம புரிந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் படித்து முடிப்போம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்கள் ஆனால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நாங்கள் பிரசங்கியாத, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாத வேற இயேசுவை பிரசங்கம் பண்றது. ஆனா பேரு இயேசுதான் இருக்கு, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்திருக்க மாட்டார்கள். நீங்க செய்திகளை கவனித்தால் தெரியும். பவுல், பேதுரு இவங்க எல்லாம் இந்த இயேசுவையா பிரசங்கித்தார்கள்? வேற இயேசு. அடுத்தது, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி. பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவரை விட்டு வேற ஆவி பெற்றிராத வேற ஆவி. 3வது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம், வேற சுவிசேஷம். அதான் சகிப்பீங்களா? இதுதான் கலாத்தியால் நடந்தது. அதனால அது கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பவுல் வேதனையோடு இந்த நிருபத்தை அவங்களுக்கு எழுதுறார். ரொம்ப ஆச்சரியம். முதல்ல சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை எழுதுகிறார். அந்த சுவிசேஷம் எப்படி பெற்றேன் என்று சொல்கிறார். நான் எப்படி, யார் என்னை அப்போஸ்தலர் ஆக்கினார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு அடுத்தது தன்னுடைய அனுபவத்தை அவருக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. நம்மில் அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா ரட்சிப்பின் அனுபவத்தை சொன்னால் சுவிசேஷம் இல்லாமல் உள்ள ஒரு ரட்சிப்பை குறித்து சொல்லுவீங்க. ஆனா இன்றைக்கு ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நான் பாவியாக இருந்தேன். என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே தேவன் என்னை நீதிமான் என்று எண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் பாவ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெளிவாக சொல்ல தெரியணுங்க. அந்த தெளிவுதான் உங்களை இதை விசுவாசிப்பதுதான் உங்களுடைய ரட்சிப்பு சரியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மற்றபடி உங்கள் விசுவாசம் அனைத்துமே வீணாகிவிடும். விசுவாசம் அனைத்துமே வீணாகிவிடும். ஞாபகத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நாம் இதை படிப்போம். நம்முடைய வாழ்க்கையை வேதவசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கும் எனக்கும் இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமாக இருக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை அவனுடைய வருகை தாமதித்தால் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை உங்க நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். விருப்பம் உள்ளவர்கள் இதுல பங்கு பெறலாம். அவர்களும் ஆசீர்வாத தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே உள்ள உன்னதமான ரட்சிப்பை கண்டுகொள்ளத்தக்க வேத வசனத்தின் அடிப்படையில கண்டுகொள்ளத்தக்கதாக அது அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சகோதரர் ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்க தியானிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு வெளிப்பட்ட சுவிசேஷத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் பாவியாக இருந்த வேளையில உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக
சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அவரை விசுவாசித்ததுனால நீர் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். இதை நீர் கிருபையாக எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, எங்களுடைய செயலின் அடிப்படையில் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இந்த ரட்சிப்பின் கிருபை வெளிப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்ன வசனம் எங்களுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேறு எந்த தகுதியும் இல்லை. எங்களை ரட்சித்தது மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையும் தந்து புதிய சிருஷ்டியாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான கொட்டிவாக்க சபையாருக்காக நன்றி. இந்த பைபிள் ஸ்டடி அவர்கள் ஒழுங்குபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். சபையாரின் ஆசீர்வதியும். இதில் பங்கு பெற்ற அனைவரும் பரிசுத்த பிதாவே இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட தங்களுடைய ரட்சிப்பை வேத வசனத்தின் அடிப்படையில் உறுதி செய்து கொள்ள கர்த்தாவினை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம். பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் உம்முடைய கிருபையை நீர் கொடுத்து இந்த காரியங்களை எல்லாம் தாண்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய தெய்வீக பலனை அவர்களுக்கு நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமான வருகிற சனிக்கிழமை மீண்டும் சந்திக்கும்படியான கிருபைகளை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென்.